ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனுடைய கிருபையினாலே இந்த வாரத்தின் மத்தியிலே தேவ சமூகத்திலே நாம் ஒன்று கூடி ஆண்டவர் சமூகத்திலே அவரை தொழுவதற்கும் சத்திய வசனங்களை கேட்பதற்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக பரலோக தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். நாம் தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் சில மிக முக்கியமான சத்தியங்களை ஒவ்வொரு மத்திய வார ஆராதனைகளிலும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2 நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவிதல்லாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பவுல் அப்போஸ்தலன் இந்த கடைசி காலங்களில் முடிவு காலங்களில் மனித இனம் எப்படியாக இருக்கும் என்ற காரியத்தை ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுறார். அந்த லிஸ்ட் போட்டு காட்டுறதுல முதல் 2 காரியத்தை கடந்த 2 வாரங்களில் படித்தோம். அதில் முதல் விஷயம், மனுஷர்கள் இந்த கடைசி காலங்கள் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியத்தோடு இருப்பார்கள் என்ற சத்தியத்தை படித்தோம். அப்சலோம் வாழ்க்கையிலிருந்து அந்த தற்பிரியம் எவ்வளவாய் அவனை ஆளுகை செய்தது, அந்த தற்பிரியத்தினுடைய விளைவு என்ன என்பதை குறித்து நம்ம முதல் சத்தியத்தை படித்தோங்க. 2வது சத்தியமாக பணப்பிரியம். ஒரு மனுஷங்கிட்ட பணப்பிரியம் இருந்துச்சுன்னா அவனுடைய விளைவு என்ன என்பதை குறித்து கேயாசினுடைய சம்பவத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த கேயாசி, எலிசா தீர்க்கதரிசிக்கு பிறகாக அந்த ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருந்தது யார் அப்படின்னா அந்த கேயாசி தான். ஆனால் அவன் பணத்தின் மீது உள்ள ஆசையினால் அவனுடைய காரியத்தை எப்படி இழந்தான் என்றும், அவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியும் அந்த பண ஆசையினால் என்ன விளைவுகளை சந்தித்தது என்பதையும் கடந்த வாரத்தில் படித்தோம். இந்த வாரத்தில் 3வது வார்த்தை எடுத்து நம்ம படிக்க போகிறோம். 3வது வார்த்தை வீம்புக்காரராயும் என்ற வார்த்தை நமக்கு இன்னைக்கு தியானமாக ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கிறது. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இன்றைக்கான சத்தியத்தை படிக்கலாங்களா? பரலோகத்தின் நல்ல தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மத்திய வார ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய அனுக்கிரகம் சத்திய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே சத்தியத்தினுடைய உண்மையான கருபொருளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பெரும்பாலும் இந்த முடிவு காலங்களில் வஞ்சனை என்று வருகிற பொழுது நம்ம வெளியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வஞ்சனையிலும் பெரிய வஞ்சனை, நமக்குள்ளாக இருக்கிற ஒரு வஞ்சனை என்ற ஒரு காரியத்தை தான் ஒவ்வொரு செய்தியிலும் மையமாக வைத்து படித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை 3வது காரியமாக இந்த வீம்புக்காரராயும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா? அந்த வீம்புக்காரருடைய குணம் ஒருவேளை இந்த முடிவு காலத்தில் கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கலாகிய உங்ககிட்டையும் என்னிடத்திலும் அது இருக்கும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட விளைவை நமக்கு கொண்டு வரும் என்பதை நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. சமீப காலத்தில் நான் ஊழியத்துக்காக கடந்து சென்று கொண்டிருந்தேன். ஒரு கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேண்டை விலை பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விலை பேசி முடித்து கொண்டிருக்கிறாங்க. ஓனர் இருக்கிறாரு, வாங்குற நபர் இருக்கிறாரு. ஒரு ரேட் வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ தீர்மானம் பண்ணி அது முடிந்தது என்று வருகிற பொழுது 3வது ஒரு நபர் உள்ள வரார். உள்ள என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன விலையை காட்டிலும் நான் 3 லட்சம் ரூபாய் அதிகமாக தரேன், எனக்கு தான் இந்த நிலத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்றார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த லேண்ட் ஓனர் சொல்றாரு, நீ ஏன் வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதான் முடிஞ்சிருச்சு இல்லை, ஏன் இங்கே வீம்பு பண்ணுற அப்படின்னு சொன்னார்.
எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நானும் கடந்து வந்துட்டேன். இந்த சத்தியங்களை தியானிக்கிற வேலையில தான் வீம்புக்காரராயும் அப்படின்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்துதுன்னா அந்த வீம்புக்காரருடைய குணம் என்ன, அந்த வீம்புக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நானும் வேதாகமத்தில் ஆராய ஆரம்பித்தேங்க. அப்போ தான் புரிய வந்துச்சு பாருங்க. இந்த வீம்புக்காரராயும் அப்படின்ற காரியத்தை கொஞ்சம் நம்ம தியானிக்கும் பொழுது 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று தற்பெருமை, எனக்கு தான், நான் தான், அதான் வீம்புங்களாம். அதை தாண்டி பெருமை, அந்த தற்பெருமையிலும் பெருமை, உயர்ந்த காரியம் நான் தான் என்று சொல்லி எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் இல்லாமல் எதையுமே நடத்தக்கூடாது. இப்படி சில குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் எதோடு வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா இந்த வீம்புக்காரருடைய குணத்தில் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. எப்பொழுதுமே இங்கே வேதத்தில் சத்தியங்களை தியானிக்க வேண்டும் என்று வருகிற பொழுதெல்லாம் வேதாகம சம்பவத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட குணம் படைத்த மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது நாங்கள் பாடங்களை படித்துக்கொள்ள முடியுமா என்று சொல்லி தான் நான் ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை ஆராய்வது உண்டு. அப்படியாக ஆண்டவரே, ஒருவேளை அந்த வீம்புக்காரனுடைய இடத்துல நான் இருக்கிறேன்னா என் குணம் அப்படியாக இருக்கிறதா, எந்த நபரை படித்தா அந்த வீம்புக்காரனுடைய குணத்தை படிக்க முடியும், எந்த நபருடைய பாடத்தை படித்தா அந்த வீம்புக்காரனுடைய விளைவுகளை சந்திக்க முடியும் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆராய ஆரம்பிச்சுங்க. ஒரு 15 நபர்கள் ஆண்டவர் எனக்கு காட்டினார். 15 நபர்கள் வேதாகமத்தில் இந்த வீம்புக்காரருடைய குணத்தோடு வாழ்ந்தவர்களும் அவர்கள் அந்த குணத்தோடு வாழ்ந்ததுனால சந்தித்த விளைவுகளையும் 15 நபர்கிட்ட என்னால் பார்க்க முடிந்தது. ஆனாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நபரை மாத்திரம்தான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். என்னாகமம் 16வது அதிகாரம். இங்கே ஒரு நபர் வராரு. ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான் எல்லாருக்குமே. அங்கே வீம்பு எப்படி வருதுன்னு பாருங்களேன். அந்த வீம்பு எப்படியாக ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போகிறது என்பதையும் நம்ம என்ன செய்ய முடியும்னா தெளிவாக பார்க்க முடியும். என்னாகமம் 16வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகின்றீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபொழுது முகங்குப்புற விழுந்தான். யாரை குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னா முதல் வசனத்தில் வார்த்தை வந்துச்சு கோராகு, தாத்தான், அடுத்த நபர் யாருங்க? பிரா, இந்த ஓனான், இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த 3 நபர்களும் இணைந்து மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன காரியத்தை செய்கிறாங்க? வசனம் கீழே நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்க. வசனம் 5. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். என்ன பிரச்சனை அப்படின்னா மோசையும் ஆரோனும் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. இப்போ வழிநடத்தி கொண்டு வரும்போது அதே லேவி கோத்திரத்தில் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த தாத்தானா இருக்கட்டும், அபிராமா இருக்கட்டும், கோராகா இருக்கட்டும், இவங்களையும் எந்த கோத்திரத்தில் பிறந்தவங்க தான்? லேவி கோத்திரத்தில் பிறந்தவங்க தான். இப்போ இந்த லேவி கோத்திரத்தில் பிறந்த இந்த 3 நபர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மோசைக்கு விரோதமாக எழும்பி வந்து, என்ன ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமானவங்க தான், ஆண்டவர் உங்க கூட மட்டுமா இருக்கிறாரு, எங்க கூடயும் தான் இருக்கிறாரு, என்ன நீங்க ரொம்ப அதிகாரம் பண்றீங்க, ரொம்ப துரைத்தனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க வார்த்தை வருது இல்லைங்களா? இவங்க எதுக்கு ஆசைப்பட்டாங்க என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. வசனம் 9, 10 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும்
உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? யாருங்க இந்த வார்த்தையை கேட்கறது? மோசே கேட்கிறாரு. அந்த கோராகு அவனுடைய கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு, இப்ப நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க? ஆசாரிய பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்களோ? நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று தேர்ந்தெடுத்து அந்த லேவி கோத்திரத்தில் ஆசரிப்பு கூடார பணியில யார் யார் எந்தெந்த பணியை சரியாக செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன செய்திருக்கிறார்? தெளிவாய் திட்டங்களை கொடுத்திருந்தார். அதுல இப்ப ஆரோனுக்கும் மோசேக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரிய பட்டத்தை யார் பெறணும்னு ஆசை வந்துருச்சு? கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் பெற வேண்டும் என்ற ஆசை வந்துருச்சு. இப்ப அந்த ஆசை அவருடைய உள்ளத்தில் இருந்தபடியினால மோசேக்கு விரோதமா வந்து நிக்கிறாங்க. ஏன் நீ மட்டும்தான் இந்த காரியங்கள்லாம் செய்யணுமோ? எங்க மேல நீ மட்டும்தான் உயர்ந்திருப்பியோ? நீ என்ன எங்க மேல துரைத்தனம் பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி அங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் உன் கூட மட்டும் இல்ல, ஆண்டவர் யாரோடு இருக்கிறாரு? எங்களோடு இருக்கிறார். ஒரு கேள்விங்க, ஆண்டவர் மோசேயை எகிப்துக்கு அனுப்பி வழிநடத்திடுக கொண்டு வந்த அந்த சிவந்த சமுத்திரத்தினூடாக கொண்டு வந்த காரியமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதங்களை அடையாளங்களை மோசே செய்து கொண்டு வந்ததை இந்த கோராகும் அவனுடைய கூட்டமும் பார்த்துச்சா இல்லையா? பார்த்தாங்கல்ல. ஏன் அப்பையெல்லாம் மோசே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாதா? ஆனா யோசிச்சு பாருங்க, எப்ப எதிர்ப்பு வருகிறது அப்படின்னா அந்த ஆசை இவர்களுக்குள்ளாக வருது. என்ன ஆசை? ஆசாரியப்பட்ட உங்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கு இல்லையா என்ற அந்த காரியம் இவருடைய உள்ளங்கள்ல ஏற்பட்டபடியினால நல்லாவே தெரியும், தேவன் மோசே அழைச்சாரு. மோசே அழைச்சி ஆரோனை அழைச்சி போய் என் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, என் ஜனத்தை கொண்டு வாங்க என்ற பொறுப்பையும் கடமையும் ஆண்டவர் யார் கையில் கொடுத்தாரு? மோசே கையில் தான் கொடுத்தார். ஆனா மோசையும் ஆரோனும் தேவனுடைய ஊழியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்ப யார் எழும்புறது? கோராகின் கூட்டம் எழும்புது. கோராகின் கூட்டத்துக்கும் தெரியும், நல்லாவே தெரியும், அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் போது இந்த கோராகின் கூட்டம் தெளிவாய் பார்த்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எப்ப அந்த வீம்பு வருகிறது அப்படின்னா அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா நம்ம வாசித்தா தெரியும். அதுல வசனம் 2 வாசிக்கிறோம் பாருங்களேன், 2:3 அதனுடைய வார்த்தை ரொம்ப கவனமா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். எப்ப இந்த வார்த்தை வந்துச்சு? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? எப்ப இந்த வார்த்தை பிறந்துச்சு? இந்த வார்த்தை சிவந்த சமுத்திரத்தை அங்கு பிளந்து கொண்டு வரும்போது வந்திருக்கணும். மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறும்போது வந்திருக்கணும். வனாந்தரத்தில் மன்னா கொடுக்கப்பட்ட போது வந்திருக்கணும். அப்பையெல்லாம் இந்த வார்த்தை வரல. எப்ப வருகிறது அப்படின்னா தேவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று காரியங்களை ஸ்தாபித்து எல்லா காரியங்களும் செய்ததுக்கு பிறகாக அந்த ஆசாரிய பட்டத்தை பார்க்குறாங்க. இங்க நடைபெறுகிற எல்லா சம்பவங்களையும் பார்க்குறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் கிடைக்கிற அந்த காரியங்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஆசை யாருக்குள்ளேயும் வந்துருச்சு? யாருக்குள்ளேயும் வந்துருச்சு? கோராகுக்குள்ளும் அவனுடைய கூட்டத்துக்குள்ளும் வந்துருச்சு. இப்போ அந்த ஆசை அவருடைய உள்ளத்துக்குள்ள இருந்தபடியினால இப்போ ஒரு வீம்பு எழும்புது. அந்த வீம்பு என்ன? ஏன் நீ மட்டும்தான் துரைத்தனம் பண்ணணுமோ? நான் துரைத்தனம் பண்ண வேண்டாமோ? ஏன் நீங்க மட்டும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களோ, நாங்க தேவனால் அழைக்கப்படலையோ என்று சொல்லக்கூடிய அந்த வீம்பு அவனுடைய உள்ளத்துல எழும்புகிறது. மோசே தெளிவா பதில வச்சிட்டாரு. என்ன வச்சிட்டாரு? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வாங்க, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தபடியினால நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து இந்த வீம்பு என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்த என்ன பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வசனம் 10 வாசிச்சோமா? வசனம் 11 பாருங்க. இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுதற்கிறது அவன் எம்மாத்திரம் என்றான். பின்பு மோசே எலியாபின் குமாராகிய தாத்தானையும் அபிராயும் அழைத்தனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயோ? வார்த்தை ரொம்ப கவனமா கவனிங்க. மோசையும் ஆரோனுமா போய் இவங்களை வா நான் கூப்பிட்டு வரேன்னு கூப்பிட்டு வந்தாரு. யார் இவங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைக்கிறது? தேவன். தேவன் தானே அழைச்சாரு. நீ போ மோசே, நீ போய் அழைத்து கொண்டு வான்னு சொல்லி அழைப்பை கொடுத்த தேவன் யார் அப்படின்னா, தேவன் தான் அந்த அழைப்பை கொடுக்கிறார். அதுல வேலை செய்யறவன் தான் யாரு? மோசையும். ஆனா இவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு கவனமா கவனிக்கணும். நீங்க வசனம் 13 பாருங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எந்த தேசத்தை இவங்க சொல்றாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல எங்களை கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாங்களே, எந்த தேசம்? எகிப்து. எகிப்து தேசத்தை சொல்றாங்க. எப்படிப்பட்ட தேசமா அது? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா. இப்ப அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வார்த்தை ரொம்ப கவனமாக கவனிங்க. எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயோ? இப்ப பிரச்சனை, இவங்களுக்கு அங்க பாலும் தேனும் இல்லை என்பது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஆக்சுவலி இந்த நபர்கள் மேல இருக்கிறது பிடிக்கல, துரைத்தனம் பண்றது இவங்களுக்கு பிடிக்கல. அந்த துரைத்தனம் பண்றது பிடிக்காம இருக்கிறதுனால யாரையும் எதிர்க்கிறாங்க? ஆரோன் மோசையை எதிர்க்கிறது போல இது நமக்கு தெரியுது. அவங்களுடைய வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிங்க. இவங்க யாரை எதிர்க்கிறாங்க? தேவனையே எதிர்க்கிறாங்க. எப்படி? அந்த வார்த்தையை கவனிச்சாதான் நமக்கு புரியும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நாங்க இருந்தோம், ஆனா நீ என்னை எங்க கொண்டு வந்துட்ட? சாகடிக்கும்படிக்கு கொண்டு வந்துட்டியே. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. வசனம் 14. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிக்காதிருப்பாராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள். நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருந்தார்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே இவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து. யார் முகங்குப்புற விழுந்தாங்க? கேள்வி. எதிரா எழும்பினால, எதிரா எழும்பவனுக்கு எதை கொடுத்துருக்கணும்? அழிச்சு போடுங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே இப்படி இவங்க செஞ்சிட்டாங்க, இந்த கூட்டம் இப்படி எழும்பிடுச்சு ஆண்டவரே, அழிச்சு போடுங்க அப்படின்னு தானே மோசே சொல்லியிருக்கணும். ஆனா மோசே என்ன செய்யறாரு? முகங்குப்புற விழுறாரு. யாருக்கு முன்னாடி? ஏன் விழுந்தாரு? வேண்டாம் ஆண்டவரே. ஒரு தலைவனுடைய குணத்தை பாருங்க, எப்படி எவ்வளோ ஆழார்த்தமான காரியங்களா இருக்கிறது. இந்த சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். வீம்பு என்ற ஒரு குணம் எப்போ வருகிறது அப்படின்னா, இங்க மோசையும் ஆரோனும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க. அவர்களுக்கு அந்த ஊழியத்துக்கென்று தேவன் பிரித்து அந்த ஊழிய கடமைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஊழிய கடமைகளை மோசையும் ஆரோனும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆசாரிய பட்டத்துக்கு மேல யாருக்கு ஆசை வந்துருச்சு? யாருக்குங்க ஆசை வந்துருச்சு? கோராகுடைய கூட்டத்துக்கும் ஆசை வந்துருச்சு. அப்ப அந்த ஆசை உள்ள வந்த மாத்திரத்துல இவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மோசையும் ஆரோனும் எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே அவர்கள் எதிர்ப்பது யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, தேவனே எதிர்க்கிறாங்க. ஏன்?
நாங்கள் எங்கேயோ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்தோம், எங்களை கொண்டு வந்து இப்படி நீ போட்டுட்டியே, எங்களை ஒருபோது நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறது இல்லை, எனக்கு நீ வயல்வெளியை கொடுக்கறது இல்லை, திராட்சை தோட்டங்களையும் கொடுக்கறது இல்லை, எங்கள் கண்களை பிடுங்க பார்க்குறாயோ அப்படின்னு சொல்லி யார் பக்கம் பிரச்சனையை திருப்பிட்டாங்க? மோசையின் பக்கமும் ஆரோன் பக்கமும் பிரச்சனை திருப்பிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் அந்த வீம்பு என்ற ஒரு குணம் அந்த கோராகின் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அந்த வீம்பு அந்த மனுஷனிடத்தில் இருந்தபடியினால இவனுக்கு நல்லாவே தெரியும், தேவன் தான் மோசையை அழைச்சிருக்கிறாரு, ஆரோனையும் அழைச்சிருக்கிறாரு, தேவன் தான் இந்த ஆசாரித்துவ முறைமையும் கொடுத்திருக்கிறாரு, யார் யார் எந்தெந்த குடும்பம், எந்தெந்த வம்சம், எந்தெந்த பகுதியில் வேலை செய்ய வேண்டும் என்ற எல்லா கட்டமைப்பையும் தேவன் கொடுத்திருந்த போதும் கூட அந்த ஆசை அவனுடைய உள்ளங்களில் இருந்தபடியினால அவன் யாரை எதுக்கு ஆரம்பிச்சிட்டான்? மோசையும் ஆரோனையும் எதுக்கு ஆரம்பிச்சிட்டான்? நமக்கு நல்லா தெரியும் விளைவு என்னங்க. விளைவு என்ன? வசனம் சொல்லுது, வசனம் 23, 24 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றும் தொடாதிருங்கள் என்றான். என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? துஷ்ட மனிதர் யாருங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான், ஆசாரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு? துஷ்ட மனிதன். எப்பங்க அந்த வார்த்தை பிறக்குது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்காத தான் என்ற ஒரு எண்ணம் எந்த மனிதனிடத்தில் எழும்புகிறதோ அந்த மனிதன் யாரா மாறுறான்? துஷ்டனா மாறுறான். இங்க தாத்தானும் கோராகு அபிராம் கூட்டம் என்ன செஞ்சிருக்கணும்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்படைச்சிருக்கணும், தேவன்கிட்ட போய் கேட்டிருக்கணும், ஆண்டவரே அந்த மோசையும் ஆரோனையும் நீங்க அழைச்சிருக்கிறீங்க, அதே போல எங்களையும் நீங்க அழைச்சிருக்கிறீங்களா, உங்க சித்தம் என்ன, எங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி அவர்கள் தேவ சித்தத்தை அறிவதற்கு யார்கிட்ட போயிருக்கணும்? தேவன் கிட்ட போயிருக்கணும். ஆனா தேவன் கிட்ட போனாங்களா? இவங்க யார்கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க? மோசே கிட்டையும் ஆரோன் கிட்ட தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதனுடைய விளைவு என்ன என்பதை வேதம் தெளிவா சொல்லுது. கீழே வாசிக்கிறேன் 27. அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதரும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். நல்லா புரிஞ்சுக்கணும், மோசே என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? என்ன வார்த்தையை மோசே பயன்படுத்தி இருக்கணும்? இந்த காரியம் நடைபெறும் போது என்ன அவமதிச்சாங்க, நான் ஆண்டவருடைய மனுஷன் அப்படின்னு தானே மோசே சொல்லியிருக்கணும். ஆனா மோசே என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? கர்த்தரை அவமதித்தார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப தாத்தான், அபிராம், கோராகு கூட்டம் ஏதோ மோசையும் ஆரோனையும் எதுக்கல. அவங்க யார் எதுக்குறாங்க? தேவனையும் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் எதிர்க்கிறாங்க. இங்க பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது தேவனிடத்தில் போயிருக்கணும், தேவ ஆலோசனை கேட்டிருக்கணும், தேவ காரியத்துக்கு தங்களை ஒப்படைச்சிருக்கணும். அப்படி ஒப்படைத்திருந்தாங்க அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னது என்பதை தெளிவாக என்ன பண்ணியிருப்பாரு? கொடுத்திருப்பார். ஆனா இந்த கோராகு, தாத்தான் கூட்டம் என்ன பண்ணுச்சு? வசனம் 1 வாசிச்சோம். அவங்க தேர்ந்தெடுத்த முறைகளை பாருங்களேன், ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் சபை தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும், சபைக்கென்று ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்துக்கு வருகிறவர்களையும் கூட்டுக்கிட்டாங்களாம். அடுத்தது பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும்,
ஏன் பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க இவங்க? என்ன காரணம் பாரு. எங்க பக்கம் தான் நீதி இருக்குது, எங்க பக்கம்தான் நியாயம் இருக்குது. நீங்க நல்லா அந்த சம்பவத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காரியங்களினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அந்த வீம்பின் குணம்தான். மோசையும் ஆரோனும் அந்த ஆசாரியத்துவ பட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஆசாரிய பட்டத்தினுடைய ஆசை யாருக்கு வந்துருச்சு? இந்த கோராகுக்கு வந்துருச்சு. கோராகுக்கு வந்தபடியினால அவன் கூட்டத்தை கூட்டுறான். தேவன் மோசையும் ஆரோனும் எதிர்க்கிறது போல நமக்கு தெரியுது. ஆனா மோசையை பயன்படுத்துறார் அந்த வார்த்தையை, நீங்கள் தேவனை எதிர்க்கிறீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்க முடியுதுங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, கர்த்தரை உண்மையாக இவர்கள் அவமதித்தார்கள் என்பதை எதை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க? சகல மனிதரும் சாகிற விதமா இவர்கள் என்ன பண்றது இல்லையா? சாகிறது இல்லை. இவங்க எப்படி மரிப்பாங்கன்னு சொன்னாரு? பாதாளம் இவர்களை உயிரோடு விழுங்கும். நடந்த சம்பவம் என்ன என்பதை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். பாதாளம் அவர்களை விழுங்கி போட்டது. நான் கற்றுக்கொண்ட 3 பாடங்கள் இவைகளில் உண்டு. முதல் பாடம், இந்த கோராகு, தாத்தான், அபிராம் இவர்கள் எல்லோரும் எழும்புவதற்கான காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு குணம்தான், அந்த வீம்பு. நீ செய்றியா, நான் செய்வேன். உனக்கு மட்டும்தானா, எனக்கும் தான். நீ மட்டும்தானா, நானும் தான். அந்த நீ நான் என்ற அந்த போட்டி வருது பார்த்தீங்களா, அந்த வீம்பின் குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீம்பின் குணமானது என்ன செய்யுது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாகவே ஒரு மனிதனை எழும்பி நிற்கிற அளவுக்கு அது என்ன பண்ணுதான்? மாற்றுகிறதான். நான் படித்து கொண்ட முதல் பாடம், ஒருவேளை அந்த வீம்பின் குணம் என்னிடத்துல இருக்கிறதா என்பதை நான் எப்போ அறிஞ்சிக்குவேன் அப்படின்னா, என் மனதில் எப்போ அந்த போட்டிக்கான காரியங்கள் துவங்குகிறதோ அப்போவே அதுக்கான விஷயங்கள் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்க முடியும். 2வது, தேவ சித்தத்தை அறிய வேண்டிய இந்த கோராகும், தாத்தானும், அபிராமும் தேவன் உண்மையாகவே இதை தான் தீர்மானிக்கிறாரா என்பதை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கணும்? தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கூட்டத்தை எல்லாம் கூட்டி வந்த காரணம், ஜெபம் பண்ணி ஆணுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும்னு வந்தாங்களா, இல்ல ஆரோனும் மோசையும் எதிர்த்தா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு கூட்டத்தோடு மட்டும் வந்தாங்களா? வந்தவங்க என்னங்க பண்ணியிருக்கணும்? வாப்பா, நம்ம எல்லாம் வந்துட்டோம், என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய சித்தத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? விழுவோம். ஆண்டவர் என்ன தீர்மானிக்க இருக்கிறாரோ அந்த காரியம் தீர்மானிக்கப்படட்டும் என்று சொல்லி அவங்க தன்னுடைய சித்தத்தை எங்க ஒப்பு கொடுத்துருக்கணும்? தேவன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்க, மனிதர்களை எதிர்க்கிறேன் என்று சொல்லி அவங்க யாரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தேவனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரங்கள்ங்க நாமும் கூட பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு நம்மிடத்தில் இருக்கிற அந்த வீம்பின் குணம், நான் பார்த்துறேன் ஒரு கை, என்னால் முடியாததா, நான் எதை வேணாலும் சாதிப்பேன், என்னால் எதை வேணாலும் முடியும் என்று சொல்லக்கூடிய குணம் உள்ள நபர் தான் யாரு? வீம்புக்காரர். அந்த குணம் இந்த கோராகு, தாத்தான், அபிராம் கூட்டத்துக்கிட்ட இருந்துச்சு. அது இருந்ததனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? பாதாளம் உயிரோடு விழுங்கி போட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த முடிவு காலங்களை யோசித்து பார்ப்போம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்களை நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல, தாவீது சொன்னது போல, தாவீது சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? ஆண்டவர் அவனை அனுப்பியிருக்கிறாரு. ஆண்டவர் அனுப்புறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்? என்ன தூசிச்சுக்கிட்டு இருக்கிறான். யாருங்க அந்த நபர்? சீமை. பாடம் படித்தோமா? சில வேளைகளில் சீமையும் நம்முடைய வாழ்க்கைக்கு வராரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எல்லா விதத்திலும் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையும் சூழ்நிலை நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த வீம்பின் குணத்தில் நம்ம அகப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ணா, இந்த வீம்பின் குணம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னா அவனுக்கு யாருடைய சித்தமே புரியாது, தேவ சித்தமே புரியாது. அவன் எப்படி நிற்பான்? நான் என்னால் என்ன வேணாலும் நான் பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த குணம் உடைய ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னா தாத்தான், அபிராமுடைய சம்பவத்தான் பார்க்க முடியும். இதே விஷயத்தை நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என் மகிமைக்கென்று கட்டிய மகா பாபிலோன். விளைவு என்னங்க? பாபேல் கோபுரம். நம்ம எழும்பி கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. விளைவு என்னங்க? எத்தனையோ நபர்கள் வேதாகமத்தில் காட்டிக்கிட்டே இருக்க முடியும். இந்த அகந்தை,
இந்த வீண் அந்த குணமானது நம்மக்கிட்ட காணப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய விளைவு விழுகை என்பதை வேதாகமம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. இந்த முடிவு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வீம்புக்காரருடைய குணத்தில் இருக்கிறோமா, நீ என்ன நான் என்ன அந்த குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் பவுல் அப்போஸ்தலன் மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் என்று வரும் என்று அறிவாயாகன்னு சொல்லி இந்த 3 விஷயத்தை வச்சாரு. முதல் காரியம் மனுஷர் தற்பிரியராயும், இரண்டாவது பணப்பிரியராயும், மூன்றாவது வீம்புக்காரராயும் அப்படின்னு சொன்னார்னா, அந்த வீம்பின் குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட தாழ்மையின் குணம் வராது. ஒரு மனுஷன் தாழ்மைப்படாத வரைக்கும் தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியாது. அப்ப தேவ குணத்தை பிரதிபலிப்பதற்கு பிரதிபலிக்காமல் போவதற்கு தடையே எது அப்படின்னா இந்த வீம்பின் குணம். என்னால் நான் என்ற ஒரு விஷயம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனிடத்தில் நிச்சயமா இந்த வீம்பு இருக்கும். சில நேரங்களில் யோசித்து பாருங்களேன், அவங்க பேசட்டும் நான் பேசுறேன், அவங்க வரட்டும் நான் வரேன், அவங்களே பேசல நான் ஏன் பேசணும்? இது எல்லாம் எந்த குணத்தில் வரும்? வீம்பின் குணத்தில் தான் வரும். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் அந்த குணத்தோடு இந்த பூமியில் என்ன பண்ணக்கூடாதான்? வாழக்கூடாதுங்களா? ஆண்டவருடைய திருவருகைக்குள்ள பிரவேசிக்கிற நீங்களும் நானும் அவருக்கு ஒப்பான குணத்தை பெற்றுக்கொண்டு தாழ்மையின் குணத்தோடு தேவ குணத்தோடு நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அந்த குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அந்த குணம் இல்லை ஆண்டவரே என்கிட்ட, நான் இன்னும் அந்த குணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த வீம்பின் குணங்கள் மாறி தேவன் நம்மை சத்திய வெளிச்சத்திலே வழி நடத்துவாராக. நம் இந்த நல்ல ஆராதனை